தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே, ஷாரோனின் ராஜாவை ஆராதனை பாடுகிறோம், சாலோமனின் ராஜாவை உமக்கு ஆராதனை பாடுகின்றோம். தெய்வமே, நீ தாமே அமைதி தர வந்திருக்கிறீரே, நன்றி இயேசுவை சொல்லிக்கொண்டு நம்முடைய குடும்பத்தில் அமைதி ஏற்றுக்கொண்டு வந்த தெய்வத்தை ஒன்று சேர்ந்து வாழ்த்தி பாடி ஜெபிப்போம். சாரோனின் ராஜாவே ஆராதனை, சாலோமின் ராஜாவே ஆராதனை, சாரோனின் ராஜாவே ஆராதனை, சாலோமின் ராஜாவே ஆராதனை. உயர்த்தி வீசி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாழ்த்தி ஆண்டவரே, மரியாளின் மைந்தனை ஆராதனை பாடுகின்றோம், தாவீதின் குமாரனுக்கு ஆராதனை பாடுகின்றோம். தெய்வமே, எங்கள் அன்பு செய்கிறவரே, தாய் வழியாகவே மீட்பு தருகின்றீரே, தாய் வழியாகவே விடுதலை சௌக்கியம் தருகின்றீரே, தாய் வழியாகவே அனைத்தும் செய்கின்றீரே, நன்றி ஆண்டவரை சொல்லிக்கொண்டு தாய் வழியாகவே இறைவனுக்கு இது ஆராதனை பாடி நாம் ஜெபிப்போம். மரியாளின் மைந்தனை ஆராதனை, தாவீதின் சூதனை ஆராதனை, சேர்ந்து மரியாளின் மைந்தனை ஆராதனை, தாவீதின் சூதனை ஆராதனை. வீசி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ராஹிம் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம், இந்த மூதாயிரின் தெய்வம் நம்மத்தில். அந்த தெய்வமே, நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். எங்கள் முன்னோர்கள் வழியாகவே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சொல்லிக்கொண்டு மூதாயிரி தெய்வத்தை ஒன்று சேர்த்து கொண்டு வாழ்த்தி பாடி ஜெபிப்போம். அப்ரஹாமின் தேவனை ஆராதனை, ஈசாக்கின் தேவனை ஆராதனை, சேர்ந்து அப்ரஹாமின் தேவனை ஆராதனை, ஈசாக்கின் தேவனை ஆராதனை. வீசி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாழ்த்தி தட்டி ஆண்டவரே, நீ தாமே எங்கள் சக்தி கொண்டு வருகின்றீர். மேக ஸ்தம்பமே, நெருப்பத்தோடே, அக்னி வடிவே எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பவரே, ஓரோ நிலையிலும் ஓரோ சூழலிலும் எங்களை பாதுகாப்போடு வழிநடத்தி கொண்டிருப்பவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு மேக ஸ்தம்பமாயிருக்கிற தெய்வத்தை ஒன்று சேர்ந்து வாழ்த்தி பாடி ஜெபிப்போம். மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை, சேர்ந்து மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை. வீசி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா
பரிசுத்த தெய்வமே ஆராதிக்கின்றேன். என்னை தூய்மைப்படுத்துகிற தெய்வமே, இதோ என்னை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிற தெய்வமே, நன்றி தெய்வம் சொல்லிக்கொண்டு நம்முடைய ஓரோ நோய்களையும் ஓரோ தடையும் எடுத்து மாற்றிய தெய்வம், நமக்கு மனதை தூய்மைப்படுத்துகிற தெய்வம், அந்த தெய்வத்தை ஒன்று சேர்ந்து வாழ்த்து பாடி ஜெபிப்போம். பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை, சேர்ந்து பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்த்தி தட்டி ஆண்டவரே, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்று சொன்னீரே, நீ தாமே எங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றேன், தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அந்த தூய்மைப்படுத்த ஆவியானவர் எங்கள் மேல் நீ பொழிகின்றேன். தூய் ஆவியே, அபிஷேகம் செய்கிறவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தூய் ஆவியை வாழ்த்தி பாடி நாம் ஜெபிப்போம். தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, சேர்ந்து தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வீசி ஹல்லேலூயா, 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 சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்த்தி தட்டி தேவாதி தேவாதி தேவ ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை, சேர்ந்து தேவாதி தேவ ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை, 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 தேவாதி தேவ ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவே, 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 இயேசுவே. நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். உங்கள் பார்வையை இயேசு மீது செலுத்துங்கள். வேற எங்கேயும் உங்கள் பார்வையை செலுத்தாதீர்கள். அப்பத்தின் வடிவில் நற்கவரின் நாதராக நம் மத்தியில் வந்திருக்கின்ற தெய்வம், தெய்வமே, என் குற்றங்களை நினைத்து பாவங்களை நினைத்து நான் மனம் வருந்த வேண்டிய ஒழிய குற்ற உணர்வோடு இருப்பது அல்ல. ஆனால் இன்று எனக்கு மன வருத்தத்துக்கு பதிலாக
குற்ற உணர்வு தான் அதிகமாக இருக்கின்றன. நீ பாவிகளை தேடித்தான் நீ வந்திருக்கின்றாய். அவளை மீட்கத்தான் நீ வந்திருக்கின்றாய். நோயாளிகளுக்கு தான் மருத்துவர் தேவைப்படுகின்றார். தெய்வமே, காயத்தோடும் ஏமாற்றத்தோடும் நான் இருக்கின்றேன். என் குடும்பம் என்ற சூழல் நீ நன்கு இருக்கின்றீர். நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம், இல்லை என்று சொல்லவில்லை. பெற்றோர் என்ற ஸ்தானத்தில் இருந்து நாங்கள் பின்மாறி இருக்கின்றோம். பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் இருந்தும், சகோதரன் சகோதரி என்ற ஸ்தானத்தில் இருந்தும், எங்கள் குடும்பத்துக்கு தேவையான அந்த நிலையில் இருந்து அந்த அழைத்திலிருந்து நான் பின்மாறி இருக்கின்றேன். இந்த சமயத்தில் இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பாடுகின்ற பொழுது, தெய்வமே, எங்கள் மேல் இரக்கத்தை நீ தாமே காட்டியர்கள். ராயப்பர் கண்ணீரோடு உன்னிடத்தில் வந்தார். ஆண்டவரே, செய்த பாவத்தையே நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றோம், எங்களை மன்னித்தருளும். நாங்கள் ஒரு தடவை ஆத்மாத மன்னிப்பு கேட்கிற சமயத்தில் இதோ தடையெல்லாம் நீ தம்மை எடுத்து மாற்றும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு கண்களை மூடாமல் கண்களை திறந்து நாம் பாடிய அதே பாடல் இரு கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு, நீங்கள் யாரும் இந்த பாடல் பாட தேவையில்லை, சகோதரர் மட்டுமே அவர் பாடுவார். அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஏற்றபடி நீங்கள் அந்த வார்த்தையை தியானித்தாலே போதும். தெய்வமே, இரக்கமாயிருந்து சொல்லிக்கொண்டு நாம் ஜெபிப்போம். இரக்கமாயிரும் நாதா, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் நாதா, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் நாதா, இரக்கமாயிரும். பாவினானையா தேவா, பாவினானையா, பாவினானையா தேவா, பாவினானையா. இரக்கமாயிரும் நாதா, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் நாதா, இரக்கமாயிரும். பல முறைகள் நான் பாவங்கள் செய்து கொண்டே இருந்தேன். செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் நான் செய்து கொண்டே இருந்தேன். தவறு என்று தெரிந்து அதே பாவத்தை மீண்டும் செய்தேன். குடிப்பது தவறு, கோபப்படுவது தவறு, புரிந்து கொண்டு அனுசரித்து போக வேண்டும், அது நான் செய்யவில்லை. மாறாக வெறுப்பும் வைராக்கியம் வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பிடிவாதத்தோடு நான் இருக்கின்றேன். நான் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும், நான் ஆண் ஆயிற்றே, நான் பெண் ஆயிற்றே, நான் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பிடிவாத குணத்தோடு நான் வாழ்ந்த காரணத்தினால் செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து பாவ உணர்வே இல்லாமல், ஒரு போத்தியம் இல்லாமல் நான் செய்த காரணத்தினால் இன்று இது உணர்வற்ற நிலையில் நான் வாழ்கின்றேன். எனக்கு மன்னிப்பை தாரும் ஆண்டவரே, எனக்கு மன்னிப்பை தாரும். பலமுறை நான் பாவங்கள் செய்தேன், கண்கள் குருடாய் போனதே. பலமுறை நான் பாவங்கள் செய்தேன், கண்கள் குருடாய் போனதே. மீண்டும் பார்வை நான் பெற வேண்டும், இரக்கம் காட்டும் என் தெய்வமே. மீண்டும் பார்வை நான் பெற வேண்டும், இரக்கம் காட்டும் என் தெய்வமே. இரக்கமாயிரும் நாதா, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் நாதா, இரக்கமாயிரும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு, ஆண்டவரே, இதோ மீண்டும் மீண்டும் தவறு செய்து மட்டுமில்லாமல்
இதோ என் மனது ஆனது கல்லாய் போய்கொண்டே இருக்கின்றன. மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி நான் என்ற எண்ணத்தில் கர்வத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் கணவன், நான் ஆம்பல்ல, நான் அப்பன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் மனைவி, எனக்கு படித்திருக்கின்றேன், எனக்கு பணம் உண்டு, செல்வாக்கு உண்டு என்று சொல்லிக்கொண்டு, உரிமை உண்டு என்று சொல்லிக்கொண்டு இதை குடும்பத்தில் உரிமையை பேசிக்கொண்டு இருக்கின்றன ஒழிய வாழ்வை இழந்து கொண்டிருக்கின்றதை நான் மறந்துவிட்டேன். பிள்ளைகள் வழிமாறி போகிறார்களே, அந்த உணர்வு எனக்கு இல்லை. மாறாக அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். பெற்றோன்ற கடமையை விட்டு நான் போய் கொண்டிருக்கிற சமயத்திலேயே எல்லாம் எழுந்திருக்கின்றனே, கல்லாய் போய்விடுகின்றது. மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் சுயநலத்தோடு நான் வாழ ஆரம்பிக்கின்றேன். வேண்டாம் ஆண்டவர், இந்த சுயநலம் அனைத்தும் விட்டு விடுகின்றேன். இதோ இந்த மாலை வேளையில், இந்த மத்திய வேளையில், இதை இந்த இறக்குமணி நேரத்தில் முழுமையாக நான் விட்டு தருகின்றேன். இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே, என்மேல் இரக்கம் கொள்ளும். விட்டு நான் அகன்று போனேன், மனதும் கல்லாய் போனதே. உம்மை விட்டு நான் அகன்று போனேன், மனதும் கல்லாய் போனதே. தாவீதின் மகனே இயேசு தேவா, இரக்கம் காட்டுமென் தெய்வமே. தாவீதின் மகனே இயேசு தேவா, இரக்கம் காட்டுமென் தெய்வமே. இரக்கமாயிரும் நாதா, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் நாதா, இரக்கமாயிரும். பாவினானையா தேவா, பாவினானையா, பாவினானையா தேவா, பாவினானையா. இரக்கமாயிரும் நாதா, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் நாதா, இரக்கமாயிரும். கையில் ஜெபமாலை எடுத்துக்கொள்ளுங்கள். சேர்ந்து இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டு உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உன் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். சேர்ந்து குரல் எழுப்பி, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சேர்ந்து குரல் எழுப்பி இரண்டாக இருவர் ஜெயிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இந்த முதல் ரகசியம் ஏற்கனவே சொன்னது போலவே குடும்பத்தை மையப்படுத்தி இது நாம் செய்வோம். ஆகவே முதலில் தம்பதிகளை மனதில் கொண்டு வருவோம். ஓரோ தம்பதிகள் கணவன் மனைவி. தெய்வமே, தம்பதிகளை நிறைவாக நீ தாமே ஆசீர்வதித்தருளும். படைப்பில் 2வது ஸ்தானத்தில் இருக்கின்ற இவர்கள், உம்முடைய படைப்பில் பங்காளித்துவம் பெற்றிருக்கின்ற இவர்கள் விசேஷமாக தூய ஆவியால் நிரப்பியறலும். தம்பதிகள் ஒருவர் விட்டு கொடுத்து அன்பு செய்து அனுசரித்து வாழக்கூடிய வரத்தை கொடுத்தரலும். இவர்கள் கீரியும் பாம்பு போல் சண்டைப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் இதோ நல்ல ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ தவறிவிடுகிறார்களே. அதனால் பாதிப்பு, பிள்ளைகளுக்கு அங்கே பாதிப்பு ஏற்படுகிறது, குடும்பம் பாதிப்புகிறது. ஆகவே கணவன் மனைவி ஒருவர் விட்டு கொடுத்து அன்பு செய்து அனுசரித்து வாழக்கூடிய வரத்தை இவர் கொடுத்தரலும். இன்னும் குறிப்பாக இதோ பிள்ளைகள் இல்லாமல் இருக்கின்ற தம்பதிகளை உன் மனதில் நாங்கள் கொண்டு வருகின்றோம். தெய்வமே, உம்முடைய திட்டம் என்னவென்று நீ தாமே அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்து அந்த திட்டத்துக்கு ஏற்றபடியே வாழக்கூடிய வரத்தை கொடுத்துள்ளும். அப்பேருடைய தம்பதிகளை யாரும் வேதனைப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வரத்தை நீ தாமே அந்த சூழலுக்கும் அந்த சமுதாயத்துக்கு கொடுத்துள்ளும் என்றாடுவோம். அதே சமயத்தில் பல தம்பதிகள் பிரிந்து வாழ்கின்றார்கள். பிரிந்து வாழ்கின்ற எல்லா தம்பதிகளையும் மனதில் கொண்டு வருவோம். பல காரணமாக, சுயநலத்தின் காரணமாகவோ அல்லது பல நபருடைய சிந்தனையின் காரணமாகவோ கருத்துக்களின் காரணமாகவோ நன்றாக இருந்த தம்பதிகள் இன்று பிரிந்து வாழ்கிறார்கள். குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவாக நீயாம் நான் என்ற போட்டி மனநிலையோடு வாழ்கிறார்கள். தெய்வமே, அப்படி எடுத்துக்கொள்ளும். அதேபோல் கணவனை இழந்து மனைவி மட்டும், மனைவியை இழந்து கணவன் மட்டும் வாழ்கின்ற அந்த மனநிலையை இதுவும் கரங்கள் கொண்டு வருகின்றேன். உயிரோடு இருந்த போதிலும் தனிமையில் வாழ்கின்ற இவர்களை உன் கரங்களை விட்டு தருகின்றோம். ஏற்றுக்கொண்டு உம்முடைய இரக்க கதிர்களை அவர் மேல் வீச வேண்டும் பொறுத்து கொண்டு இந்த ரகசியத்தை நாம் சேர்ந்து உரத்த குரல் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். உயர்த்தி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். இந்த இரண்டாவது ரகசியமானது விசேஷமாக பெற்றோர்களை மனதில் கொண்டு வருவோம். எத்தனை பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற தியாகங்கள் எத்தனை இருக்கின்றன. ஆனால் அந்த தியாகங்களை பிள்ளைகளாக உணர்வதில்லை, மாறாக காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அந்த பெற்றோர்கள் படுகிற வேதனைகள், தெய்வமே, எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களை மறந்து கொண்டும் தங்கள் பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய ஓரோ தியாகங்களை இந்த பிள்ளைகள் உணராமல் இருக்கின்ற சமயத்தில் அந்த பெற்றோர்கள் எந்த அளவுக்கு மனவேதனை அடைகின்றார்கள் அதை நாங்கள் உணர்கின்றோம். எல்லா பெற்றோர்களையும் உன் கரங்களால் விட்டு தருகின்றோம். தெய்வமே, தங்களை மறந்து கொண்டு தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெற்றோர்களை விசேஷமாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு மன தைரியத்தை கொடுத்துள்ளும். சாலோமோனுக்கு நீ கொடுத்த அந்த ஞானத்தை அந்த பெற்றோர்கள் கொடுத்துள்ளும். பிள்ளைகளை எப்படி வளர்த்தி கொண்டு வர வேண்டும், அவர்கள் வாழ்கின்ற சூழலை புரிந்து கொண்டு எந்த விதத்தில் பாவத்துக்கு துணை போகாமல் பாவ சூழலுக்கு ஆளாகாமல் பிள்ளைகளை எல்லா தரப்பான ஆபத்திலிருந்தும் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் அவர்களை காத்து வழிநடத்த, விசுவாச பாதையில் வழிநடத்த எல்லா பெற்றோர்களுக்கும் நீ தாமே ஞானத்தையும் தைரியத்தையும் நீ தாமே கொடுக்க வேண்டும் ஒப்படுத்திக் கொண்டு விசேஷமாக நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு 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 இந்த மூன்றாவது ரகசியத்தில் பிள்ளைகளை மனதில் கொண்டு வருவோம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளைகள் அவர்கள் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், நண்பர்களுடன் அவர்கள் சேருகின்றார்கள். ஆனால் அந்த நண்பர்களுடைய துணை கொண்டு செய்யக்கூடாத பல காரியங்கள் செய்து விடுகிறார்கள். நண்பர்கள் கூட இருக்கிறார்களே என்ற தைரியத்தில் பாவ பணிகளுக்கு, பாவ பேச்சுகளுக்கும், பாவ செயல்களுக்கும் துணை போய் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருவோம்.
தெய்வமே, என்னுடைய மகனை என் மகளை ஒப்பு கொடுக்கின்றேன். அவன் தேர்ந்தெடுக்கிற நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கும்படி நீ தம்மை நோக்கியறலும். தவறான நண்பர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டும் தவறான நண்பர்களிடத்திலே உறவுகள் வைத்துக்கொண்டு அந்த சிந்தனைக்கு ஆளாகின காரணத்தினால், அதோடைய செயல்பாடுகள் அடிமையான காரணத்தினால் இன்று என் மகன் என் மகள் பாவ காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நண்பர்கள் துணை புரிகிறார்கள். செய்கிற பாவத்துக்கு, குடும்பத்துக்கு எதிராக சிந்திக்கவும் பேசவும் செயல்படவும் இது நண்பர்கள் தூண்டுகின்றார்கள். தெய்வமே, என் மகன் என் மகள் அவர்களுக்கு நல்ல நல்ல நண்பர்களை நீ தம்மை கொடுத்துள்ளும். சோர்ந்து போகிற சமயத்தில் இது துணை நிற்பதற்கு, விசுவாச வாழ்க்கையில் துணை நிற்பதற்கு, குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ துணை நிற்பதற்கு நல்ல நண்பர்கள் கொடுத்துள்ளும். என் பிள்ளைகள் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், அவருடைய சந்திக்கின்ற பல தடைகள், இது திருமண தடைகள், வேலை வாய்ப்பு தடைகள், பல தடைகள், அவர்கள் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், சமுதாயத்தில் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காதிருக்கிற நிலைகள், சமுதாயம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு நிலைகள், படித்தும் நல்ல ஒரு வேலை இல்லாமல் இருக்கிற நிலைகள், திறமைகள் இருந்த போதிலும் நல்ல ஒரு சூழல் இல்லாமல் அமையாத நிலைகள், எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். என் பிள்ளைகள் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், இயேசுவே உம்மால் மட்டுமே தான் அத்தனையும் சரியாக்க முடியும். இதை முழுமையாக விட்டு கொடுத்து கொண்டு நாங்கள் வேண்டுகிறோம் சொல்லிக்கொண்டு பக்தி உணர்வோடு உன் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து கொண்டு உரத்த குரலில் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். உயர்த்தி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம். இந்த 4, 5 பாடலாக நாம் பாடி ஜெபிப்போம். பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், பலவிதமான பிரச்சனைகள், குடும்ப உறவுகளுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள், பலவிதமான எதிர்பார்ப்பு ஏமாற்றமடைந்த நிலைகள், பிள்ளைகளும் சரி குடும்பத்திலும் சரி பல நடக்கிற பல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வாருங்கள். இப்போ நீங்கள் என்னெல்லாம் பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிறீர்களோ, என்னெல்லாம் பிரச்சனை இப்போ நீங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறீர்களோ, அது எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வா. வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. இயேசு சொன்னது மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதோ சிலுவையிலே சொன்ன கடைசி வார்த்தை, தந்தையே என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கின்றேன். அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்த உன்னதாக்கி கொண்டு, தந்தையே என் குடும்பத்தை உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றேன். தந்தையே என் பிள்ளைகளை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். தந்தையே நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை உன் கையில் ஒப்படைக்கிறேன் சொல்லிக்கொண்டு, உன்னுடைய என்ன தேவையோ அது அத்தனையும் இயேசுவின் கரங்களில் ஒப்பு கொடுத்து, தெய்வமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சொல்லிக்கொண்டு தாகத்தோடு பக்தி உணர்வோடு நம் பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே,
உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த ஐந்தாவது ரகசியத்தில் தூய ஆவிக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய குடும்பம் உம்முடைய திட்டத்தை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும். அதுக்கேற்றபடி நாங்கள் செயல்பட எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். தவறு செய்திருக்கின்றோம், பல குற்றங்கள் பல குறைகள் நாங்கள் செய்திருக்கின்றோம். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உம்முடைய தெய்வீக அன்பை முன்னிட்டு உம்முடைய தெய்வீக இரக்கத்தை முன்னிட்டு இயேசுவே எங்கள் குடும்பத்தை உம்முடைய திருக்குடும்பம் போல் ஆக்கியலும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர்களையும் அவர்கள் வாழ்கின்ற ஒரு சூழலையும் விட்டு கொடுத்து கொண்டு இறைப்பதில் விட்டு கொடுத்து கொண்டு உரத்து குரலில் நாம் பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன்.
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் கரங்களை உயர்த்தி பிடிப்போம். உயர்த்தி பிடித்து ஆண்டவரை ஒரு குரலாய் சத்தமாகவே ஆண்டவரை போற்றுவோம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகம், எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். எழுந்து நிற்போம்.
எங்கள் துணையாளரே, தூய ஆவிக்காக முழுமையாக விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் விட்டு தருகின்றோம். அபிஷேகத்தினால் எங்கள் குடும்பத்தை நிரப்பியருளும். இழந்து போன அபிஷேகத்தை மீண்டும் நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள இதோ நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த இறக்குமணி நேரத்தில் ஃபவுஸ்டினாவுக்கு நீ வெளிப்படுத்தின சத்தியத்தை இப்போ நாங்கள் நினைவு கூறுகின்றோம். யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அபிஷேகத்தை நான் பொழிவேன் நீ சொன்னீரே. இரக்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்து யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே. இதோ எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, எங்கள் மத்தியில் புதிய தாம் இறங்கி வாரும் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் இவ்வாறாக நாம் ஜெயிப்போம். என்னோடு சேர்ந்து உரத்த குரலில் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, வாக்குறுதியான தூய ஆவியை எங்கள் மேல் பொழிபவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இப்பொழுது எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் கடந்து வாரும், எங்கள் குடும்பத்தில் கடந்து வாரும். இதோ எங்கள் குடும்ப சூழலை கடந்து வாரும். எங்கள் குடும்பம் சந்திக்கின்ற பல நெருக்கடிகள், பல தடைகள் அனைத்தும் நீ கடந்து வாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு தாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியில் இறங்கி வாருமையா. எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியில் இறங்கி கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்களுடைய பலவீனங்களில் கடந்து பாரும், எங்களுடைய தளர்ச்சியில் கடந்து பாரும், எங்கள் சோர்வையில் நீ கடந்து பாரும், எங்கள் தடைகளில் நீ கடந்து பாரும், எங்கள் பிரச்சனையில் நீ கடந்து பாரும். ஆகவே நாங்கள் சந்திக்கின்ற பல நெருக்கடிகள் அதில் நீ கடந்து வாரும். தெய்வீக வல்லமையால் நிறுத்தி அனைத்திலும் எங்கள் விடுதலை தாருமான சொல்லிக்கொண்டு தாகத்தோடு அனைத்திலும் நம்முடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு பாடி ஜெபிப்போம். எங்கள் பலவீனத்தில், எங்கள் நோய்களில், எங்கள் கஷ்டத்தில் இறங்கி வாருமையா. எங்கள் பலவீனத்தில், எங்கள் நோய்களில், எங்கள் கஷ்டத்தில் இறங்கி வாருமையா. உயர்த்தி பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகள், நோய்கள், தடைகள் எல்லாம் எழுதி கொண்டு வருவோம். தெய்வமே, எங்கள் உள்ளத்தையும் குடும்பத்தையும் நாங்கள் சந்திக்கிற எல்லாத்திலும் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் உறவுகளில் கடந்து வாரும், நாங்கள் சந்திக்கிற அனைத்திலும் கடந்து வாரும். இப்ப எங்களை சொந்தமாக்கும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு முழுமையா விட்டு கொடுப்போம். முழுமையா விட்டு கொடுத்து கொண்டு உரத்த குரலில் கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம்.
எங்கள் குறைகளிலே எங்கள் துன்பத்திலே எங்கள் உள்ளத்தில் இறங்கி பாருமையா. எங்கள் குறைகளிலே எங்கள் துன்பத்திலே எங்கள் உள்ளத்தில் இறங்கி பாருமையா. உயர்த்தி ஓ பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமையா. சேர்ந்து ஓ பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமையா. தாழ்த்தி தட்டி எங்கள் துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி வாருமையா. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி எங்கள் துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி ஓ பரிசுத்த ஆவியே எங்கள் துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமையா. ஓ அக்கினி ஆவியே இறங்கி வாருமையா. ஓ அக்கினி ஆவியே இறங்கி வாருமையா. ஓ அக்கினி ஆவியே இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த 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 ஆவியே இறங்கி வாருமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அக்னி 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 அக்னி. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். வல்லமை வல்லமை வல்லமை. அப்பா 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 அப்பா. வல்லமை 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 வல்லமை. இயேசுவே வல்லமை 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 வல்லமை. அப்பா 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 அப்பா. நிரப்பு 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 நிரப்பு. ஹலா 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 ஹலா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அக்னி 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 அக்னி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனை ஆராதனை. அக்னி 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 அக்னி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு இயேசுவே நீ தாமே எங்களை தொட்டு இருக்கின்றீரே. எங்களை வல்லமையால் நிரப்பிக் கொண்டிருக்கின்றீரே. நன்றி இயேசுவே நன்றி. கரங்களை தட்டி இரவு நினைச்சித்துக் கொள்ளுங்கள். டைவர்ஸுக்கு அப்ளை விவாகரத்துக்கு அப்ளை செய்திருக்கின்றார்கள். இது தெய்வம் அது வேண்டாம் என்று பிரிந்த தம்பதிகளை மீண்டும் இணைப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றார். தட்டி அப்படியே ஆகட்டும். தம்பதிகளுடைய சண்டையின் காரணமாக பிள்ளைகள் இது வழி தவறி போயிருக்கின்றார்கள். அந்த தம்பதி இங்கு உணர்கின்றார்கள், ஆண்டவரே எங்கள் தவறை உணர்கிறோம் என்று சொல்லி உணர்ந்து அவர்கள் நல்ல பாவ சங்கீதம் செய்திருக்கிறார்கள். தெய்வம் மீண்டும் அந்த குடும்பத்தை இதை இணைக்கின்றார், குடும்ப தீமையும் விரட்டி அடிக்கின்றார். பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல ஒரு வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்காக ஒரு முட்டி போட்டு ஜெபிக்கிறார்கள். தெய்வம் நல்ல ஒரு நிரந்தரமான வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சென்று கொள்ளுவோம். அடி வயிற்றில் நல்ல வேதனை உண்டு, நல்ல வேதனை, அடி வயிற்றில் நல்ல வேதனை உண்டு. ஆனால் இப்போது வேதனை இல்லை, அதிலிருந்து பூர்ணமாக விடுதலை பெற்றிருக்கிறார்கள். கரங்களை தட்டி நன்றி சென்று கொள்ளுவோம். ஆஸ்பத்திரி சென்றிருக்கிறார்கள், முதுகு சந்தோஷமான ஆஸ்பத்திரி சென்றிருக்கிறார்கள், முதுகு வேதனை. ஆனால் இப்போது அந்த வேதனை இல்லை, பூர்ண சௌக்கியம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சென்று கொள்ளுவோம். முழங்கால் வீக்கம், முழங்கால் வீக்கத்திலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதித்திருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சென்று கொள்ளுவோம். அல்சர் ப்ராப்ளத்திலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சென்று கொள்ளுவோம்.
படிக்கின்ற சமயத்தில் புஸ்தகம் படிக்கிற சமயத்திலோ அல்லது பேப்பர் படிக்கிற சமயத்திலேயோ நல்ல வேதனை இருக்கும். தெய்வம் அந்த வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லிக் கொள்வோம். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு நபரை தெய்வம் பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கின்றார். அவருக்கு திருமண தடையை எடுத்து மாற்றிக்கொண்டு விசேஷமாக அவர் ஆசீர்வதிக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நம் அனைவரும் முழுதாக விட்டுக்கொண்டு இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். மாண்புயர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுகிறது. பிறர்க்கும் மகிழ்வர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் பெண் பெருமை மாட்சியோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றும் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணது மகிழ அருள்வீராக. தந்தையாக இவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும். எரிகோவின் மதில்களும் இடிந்துவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாவ கடவது.